Hello students, இப்போ 12th standard maths example 2.5 எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். If z plus 3 divided by z minus 5i equal to 1 plus 4i divided by 2. Find the complex number z in the rectangular form. So rectangular formல z ஓட வேல்யூ என்னன்னு சொல்லணும். தமிழ்ல சொல்லணும்னா செவ்வக வடிவில் இது எழுதணும். So நான் இந்த given question இங்க காப்பி பண்ணிருக்கேன். இந்த denominatorல இருக்கிற 2 இங்க இருக்கிற வேல்யூவோட மல்டிபிள் ஆகும். So இங்க மல்டிபிள் பண்ணும்போது 2 into z plus 3 numeratorல மல்டிபிள் ஆகும். இந்த denominator இந்த சைடுல numeratorோட மல்டிபிள் ஆகும். So 1 plus 4i into z minus 5i. இப்போ left hand sideல right hand sideல உள்ள எடுத்து வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 2 into z 2z ஆ மாறிடும். இங்க 2 3s are 6 கிடைக்கும். இங்க 1 first மல்டிபிள் பண்ணும்போது 1 into z z minus 1 into 5i 5i. Then 4i ஆல இங்க மல்டிபிள் பண்ணும்போது 4i into z na 4iz minus 4i into 5i. So 4 5s are 20 I into I square. இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும் I square வேல்யூ என்ன minus 1. இதை இங்க காப்பி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது z minus 5i plus 4iz minus 20 I square placeல minus 1. So இது z minus 5i plus 4iz minus into minus plus 1 into 20 20 னு ஆன்சர் கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த z values எல்லாம் நான் அப்படியே left hand side எடுத்துட்டு வரேன். இங்க 2z இருக்கு ஆல்ரெடி, 6 ஆப்போசிட் சைடு வரும். இந்த z values மட்டும் ஒரே சைடுல எடுத்துக்க போறேன். சோ z இங்க வரும்போது -z ஆ மாறிடும். 4iz left hand side வரும்போது -4iz னு சேஞ்ச் ஆயிடும். இப்போ ரைட் hand sideல -5i plus 20 6 opposite side வரும்போது -6 னு சேஞ்ச் ஆயிடும். இப்போ இத சால்வ் பண்ணிக்கலாம். 2z minus 1z அப்படினு சொன்னா 1z ஆன்சரா கிடைக்கும். -4iz. இந்த left hand side first சால்வ் பண்ணிடலாம். இங்க z காமன் எலிமெண்டா வெளிய எடுக்கும்போது இதுல 1z so 1 remaining. இங்க 4iz so 4i remaining. இங்க -5i plus 20 minus 6 அப்படினு சொன்னா 14 ஆன்சர். So -5i plus 14 இருக்கு. z மட்டும் left hand sideல வச்சிட்டு இந்த டேர்ம் அப்படியே ஆப்போசிட் சைடு வரும்போது இது மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ல இருக்குறதுனால டிவிஷனா சேஞ்ச் ஆயிடும். So -5i plus 14 divided by 1 minus 4i. இப்போ டினாமினேட்டர்ல இந்த i அப்படிங்கற டேர்ம் எல்லாம் இருக்க கூடாது. சோ நம்ம என்ன எழுதணும் அப்படினு சொன்னா கான்ஜுகேஷன் எடுத்து மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். கான்ஜுகேஷன் அப்படினு சொன்னா இந்த டினாமினேட்டரோட i பிளேஸ் ஓட நெகட்டிவ் ஃபார்ம்ல எழுதணும். சோ இங்க 1 minus 4i இருக்குனா இது 1 plus 4i எழுதி மல்டிபிள் பண்ணனும். அதே டேர்மால நம்ம நியூமரேட்டர்லயே மல்டிபிள் பண்ணலாம். 1 plus 4i. இப்போ மல்டிபிள் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர்ல பார்த்தா இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? இங்க இது a minus b, இது a plus b. a minus b a plus b னா a square minus b square. இப்போ a பிளேஸ்ல 1 உம் b பிளேஸ்ல 4 ஐயும் எழுதி ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் எழுதிக்கிறேன். 1 ஸ்கொயர் minus b ஸ்கொயர் னு சொல்லும்போது இந்த 4i raised to power 2 ரெண்டுமே சேர்த்து ஸ்கொயர்ல இருக்கு. சோ மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 1 1s are 1 ஆயிடும். இங்க 4 4s are 16 i ஸ்கொயர் வேல்யூ என்ன ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா -1. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல டினாமினேட்டர்ல 1 minus minus plus ஆயிடும் plus 16. so 16 plus 1 17 ஆன்சரா கிடைக்கும். ஓகே, இப்போ நியூமரேட்டர் பார்க்கலாம். இதை மல்டிபிள் பண்ணனும். ஃபர்ஸ்ட் 1 வச்சு இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணலாம். 1 into -5i plus 14. நெக்ஸ்ட் 4i ஆல இப்போ மல்டிபிள் பண்ண போறேன். சோ 1 ஆல மல்டிபிள் பண்ணும்போது சேம் டேர்ம் அப்படியே எழுதியாச்சு. 4i ஆல மல்டிபிள் பண்ணும்போது இந்த minus 4 5s are 20 I into I square. Then plus 14 இருக்கு. 14 ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது 14 into 4. 14 4 ஆல மல்டிபிள் பண்ணா 4 4s are 16 balance 1 1 4s are 4 4 plus 1 5 56. So 56 இந்த I term இருக்கு 56i. இப்போ நம்ம இதை இன்னும் ஃபுல்லா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். -5i plus 56i. So இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது இங்க மைனஸ்ல இருக்கு இங்க பிளஸ்ல இருக்கு. 56 minus 5 அப்படினு சொன்னா 51i னு ஆன்சர் கிடைக்கும்.
இங்கே இந்த ப்ளஸ் 14 எழுதிக்கலாம், மைனஸ் 20 ஐ ஸ்கொயர் பிளேஸில் மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது 51i ப்ளஸ் 14, இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 1 into 20 20. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன இருக்கும் இதில் 51i ப்ளஸ் 14 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 20 டிவைடட் பை 1 ப்ளஸ் 16 ஆன்சர் என்னன்னா 17. ஓகே, இது 51i ப்ளஸ் 20 ப்ளஸ் 14 34 டிவைடட் பை 17. அவ்வளோதான், சால்வ் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம தனித்தனியாக பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எழுதலாம். இதில் இல்லைன்னா 17ஓட மல்டிபிளில் தான் அந்த ரெண்டு டேர்மே இருக்குது. ஸோ நம்ம 17 காமனாக வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். 17 காமனாக எடுக்கும்போது 3 7s are 21. ஸோ 3 17s are 51. ஸோ இது 3iன்னு சேஞ்ச் ஆகிடும். ப்ளஸ் 2 7s are 14, 2 17s are 34. ஸோ 2 டைம்ஸ் ஆன்சர் இருக்கும் டிவைடட் பை 17. 17 கேன்சல் ஆகிடும். இதில் ரியல் அண்ட் இமேஜினரின்னு எழுதிப்போம். ஏன்னா இமேஜினரி ஃபர்ஸ்ட்லேயும் ரியல் செகண்டும் இருக்குது. ஸோ திஸ் ஒன் ஈக்குவல் டு 2 + 3i. திஸ் இஸ் அவர் ரெஸ்பெக்டிவ் ரெக்டாங்குலர் ஃபார்ம், அதாவது செவ்வக வடிவம். தட்ஸ் ஆல்.